நேபாளுக்கு தப்பி கூட சென்ற ஜார்டன் பிரவுன் எனும் அமெரிக்க உளவாளி இப்போ இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட்ல இந்த அமெரிக்க உளவாளிகளுக்கு என்ன வேலை? இது இந்தியாவுக்குள்ள இருக்க உள்நாட்டு பிரச்சனை. அமெரிக்கர்களுக்கு என்ன வேலை? அது எப்படி அமெரிக்காவுக்கு 17ஆம் தேதி எங்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் நடக்க போகுது, 21ஆம் தேதி ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் நடக்க போகுது, 17ஆம் தேதி பாராளுமன்றத்தை நோக்கி பயணம் செல்ல போறாங்க அப்படின்னு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சது? நீட் வெறும் சாக்கு, FCRA நோக்கு, நாட்டை சுட்டு பொசுக்கு, இதுதான் இவங்க திட்டம். இந்த மாதிரி தவறு செய்வ நபர்கள் தான் நாளைக்கு நம்மள மேல அரசியல்வாதிகளை வந்து உட்காருவாங்க. நிப்பிட்டு இந்த பட் அப்படின்வாங்க. கீழ்மட்டத்திலேயே அவங்கள கிள்ளி எரிஞ்சிட்டோம்னா இந்த புல்லுருவிகள் அகற்றப்படலாம். அதை விட்டு அவங்கள வளர விட்டோம்னா நாட்டுக்கே தலைவலியாக மாறலாம். அவர்களும் புல்லுருவிகள் தான். இது போன்ற அந்நிய சக்திகளுடன் கைகோர்க்கும் இந்த நபர்களும் புல்லுருவிகள் தான். இதை ஹரியானாலேயே ரோத்தக்லேயே தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்போ பிளான் என்ன? பஞ்சாப்ல இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி, அங்கேருந்து பேரணியாக வந்தது ஃபுல்லா பஞ்சாப் ஃபார்மர்ஸ். அப்போ இது எங்கேயோ எதுவோ கனெக்ட் ஆகல உங்களுக்கு. குர்பத்வந்த் சிங் பன்னு காலிஸ்தான் $1 மில்லியன் கொடுக்க போறான் நம்ம நாட்டை துண்டாடுறதுக்கு. ஆங்ஸைட்டி மக்களிடையே ஒரு பீதியை உண்டாக்குறது, கவலையை உண்டாக்குற ஒரு வதந்தியை கட்டமைக்கிறதுலையும் முக்கியமான வேலை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் முதல்ல இன்ஸ்டாகிராமை எப்படி டிக்டாக்கை தடை செய்தாங்களோ இன்ஸ்டாவை தடை செஞ்சால் சமுதாயம் உருப்புடும். ஏன் இந்த கம்யூனிச மாணவர் அமைப்புகள் வந்து சைனாக்கு லாயலாக இருக்கிறவங்க இந்தியாவுக்கு ஏன் லாயலாக இருக்க மாட்டேங்கிறாங்க? மனுவாதி எதுக்குடா மனுவாதி? எதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் சார் பார்லிமெண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணல? சரி, பார்லிமெண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்டை போய் சூறையாடிட்டா அவங்க சொன்ன மாதிரி நேபாள் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அது நம்ம நாட்டுக்கு அழகா? நம்ம ஜனநாயகம் வந்து வாழ்ந்துருமா? ஒரு 40-50 மாணவர் சாராங்க. இந்த அபிஜித் தீப்கே, இந்த ஆசுதோஷ் ரங்கா, இந்த சௌரவ் தாஸ், இந்த விஜய் தஹியா, பர்கர் தஹியா, இவங்கெல்லாம் ஏன் வந்து அஜிடேஷனை லீட் பண்ணல? எந்த பொந்துல சந்தில போய் ஒளிஞ்சிட்டானுங்க? சரி, மாணவர்கள் 144 தடை உத்தரவை மீறி யார் இவங்களை வந்து பாராளுமன்றத்தை நோக்கி செல்ல சொன்னாங்க? யார் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? படிச்சிருக்காங்கல்ல, புத்தி இல்லையா? எது பண்ணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும், அறக்கல்ல தூக்கி கரெக்டா பிளான் பண்ணி மூஞ்சியை நோக்கி ஏன் அடிக்கணும்? இந்தியன் ஆர்மிக்கு தகாத வார்த்தைகள் ஏன் திட்டணும்? பிரதமரை தகாத வார்த்தைகள் ஏன் திட்டணும்? அந்த வீடியோ எல்லாம் கூட இருக்கு. ஆம் ஆத்மி கட்சி இது ஏன் போராட்டம் அவன் மாற அடிச்சுக்கிறான். காங்கிரஸ் கட்சி நான் தான் போராடினேன் அவன் மாற அடிச்சுக்கிறான். கம்யூனிஸ்ட் அடப்பாவி நான் தானடா கிரவுண்ட்ல உட்காந்துருக்கேன் அவன் கூவுறான். ஸோ இது மாணவர் போராட்டம் இன்னைக்கு அரசியல் போராட்டமாக வடிவம் எடுத்து விட்டது. இளையபாரத வீரர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயந்த், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து CJPயினர் வந்து ஒரு பெரும் போராட்டத்தை, ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் அவங்க 2 கோரிக்கை வைக்கிறாங்க சார். ஒன்று வந்து ஃபேர் நீட், இன்னொன்று வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணணும். இது எப்படி சார் போயிட்டுருக்கு இந்த போராட்டம்? இது பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த NGO பேர் வந்து தத்வா இந்தியா. இவங்க என்ன சொல்கிறாங்க? 50 people neck were broken. Okay, a student died, a grenade was thrown and live location of the army was shared. After it went viral, all posts were deleted. எப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதோ எங்கேருந்து இது வருதுன்னு சொல்லிட்டு மொத்த போஸ்ட்டும் டிலீட் பண்ணிட்டா படுத்துக்கிட்டாங்க சைலண்டா. இதை வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய DGISPR வந்து பெருசு பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தானில் டெல்லியில் கலவரம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது, இந்திய அரசு கவிழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல? இதுக்கு தானே இவங்களுக்கு நம்ம காசு கொடுத்து வரி பணம் கட்டி JNUவில் படிக்க வைக்கிறோம். இந்த பர்டிகுலர் ஜேர்னலிஸ்ட் பேர் விஜய் சிங், சந்து பொந்து பேப்பரில் எழுதுகிறவங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறது சந்து பொந்து பேப்பர். அது பேர் சந்து பொந்து. நான் சொல்ல, இந்தியன் படத்தில் காலம் சென்ற நடிகர் கிரேசி மோகன் வந்து ஐ வில் ரைட் இன் டேஷ் பேப்பர் அப்படின்வாரு. நீ அதுலேயாவது எழுது பொந்துலையாவது எழுதுன்னு கவர்மெண்ட் பண்ணி ஒரு டைலாக் அடிப்பார். அதை வச்சு தான் சொன்னேன் சந்து பொந்து பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டாய்லெட் பேப்பர் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மவுத் பீஸ் அது. அந்த பேப்பரில் இந்த லேடி மேலேயே ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு விஜய் சிங் என்ற ஜேர்னலிஸ்ட் மேலேயே கிட்டத்தட்ட 3-4 கேஸ் இருக்கு. ஓகே, அடுத்து CJP லீடர்ஸோட என்ன சொல்கிறது பித்தலாட்டத்தை பற்றி வரோம்.
என்ன சொன்னாங்க, அவன் ஆசுதோஷ் ரங்காவும் சௌரவ் தாஸும் எங்ககிட்ட எங்களோட மொபைலை கூட பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. ஜேபி நட்டாவை பார்க்க செல்லும் போது எங்ககிட்ட மொபைல் கூட கொடுக்கல. இதை பாருங்க. ஆமாம் சார், கையில் ஃபோன் வச்சு நான் பார்த்தோம். பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். துகுடா பசங்கன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க பாருங்க. இந்த துகுடா பசங்களை நம்பி ஒரு சமுதாயமே வந்து போராடணும்னு நினச்சா அது எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு பாதகம் விளைவிக்கும் என்பதை கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள். சரி, இதெல்லாம் போக இப்போ இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேன். அங்கே கல்வீச்சு தாக்குதலில் லீடராக செயல்பட்ட நபர் எந்த கட்சியை சேர்ந்தவர் பாருங்க, சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர். வாய் கூசாம சௌரவ் பரத்வாஜ்னு சொல்லிட்டு டெல்லி பிரசிடென்ட் என்ன சொல்றாரு, இந்த நாட்டில் அமளியை உண்டாக்குறது தான் எங்கள் வேலை, நாங்கள் தான் ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன். இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்க. கோப்பை எனக்கு தான் சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அஜிடேஷன் நான் தான் பண்ணேன். உண்மையான அஜிடேஷன் வந்து என்னாச்சு, நீத்து போயிடுச்சு. பாகிஸ்தான்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 ஹேண்டில் மேல பிளாக் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஃபேக் நியூஸ் பரப்புறது. பாகிஸ்தான்ல இருந்து ஃபேக் நியூஸ். அடுத்த நியூஸ், அக்கார்டிங் டு த ரிப்போர்ட்ஸ் த ஆன்கோயிங் ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட் இன் டெல்லி 7 protesters were killed, 391 injured, 32 critical, over 250 arrested by Delhi police and Indian army. இதுக்கெல்லாம் யார் வழிவகுத்தா? இவன் யார் தெரியுதா? நேபாளுக்கு தப்பி கூட சென்ற ஜார்டன் பிரவுன் எனும் அமெரிக்கா உளவாளி. ஆமாம் இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்த்தோம். இவனுங்க. ஸோ இப்போ இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட்ல இந்த அமெரிக்க உளவாளிகளுக்கு என்ன வேலை? நிறைய அமெரிக்கர்கள் இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட்ல வந்திருக்காங்க. அப்போ அபிஜித் தீப்க்கு அமெரிக்காலேருந்து வந்த நபர் தான். இவங்களை வெளியே இது இந்தியாவுக்குள்ள இருக்க உள்நாட்டு பிரச்சனை. அமெரிக்கர்களுக்கு என்ன வேலை? அது எப்படி அமெரிக்காவுக்கு 17ஆம் தேதி எங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் நடக்க போகுது, 21ஆம் தேதி ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் நடக்க போகுது, 17ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ 17ஆம் தேதி இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்க போகுது. எது, இந்த பாராளுமன்றத்தை நோக்கி பயணம் செல்ல போகிறாங்க அப்படின்னு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சது அமெரிக்காவுக்கு? மார்க்கோ ரூபியா இந்தியா வந்தப்போ மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிக்கு போக வேண்டிய தேவை என்ன? மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியோட FCRA லைசன்ஸ் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது உண்மையா பொய்யா? நீட் வெறும் சாக்கு. FCRA தான், FCRA நோக்கு, நாட்டை சுட்டு பொசுக்கு. இதுதான் இவங்க திட்டம். இது வெறும் மாணவர்கள் போராட்டமாக இருக்கிற வரைக்கும் அதை நானும் ஆதரிப்பேன், எல்லோரும் ஆதரிப்பார்கள். நீட்டில் முறைகேடுகள் நடந்தன. நீட்டில் ஒழுங்காக தேர்வு நடக்க வேண்டும். எல்லா தேர்வுகளும் ஒழுங்காக நடக்க வேண்டும் இந்த நாட்டில் நடக்க வேண்டும். தவறுகள் நடந்தால் அதற்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றால் வழங்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் பத்தாது. என்னை பொறுத்த வரைக்கும் 14 வருடம் கடுங்காவல் தண்டனையும் சொத்துகளும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரி தவறு செய்பவர் நபர்கள் தான் நாளைக்கு நம்மளுக்கு மேலே அரசியல்வாதிகளை வந்து உட்காருவாங்க. நிப்பிட்டு இந்த பட் அப்படின்வாங்க. கீழ்மட்டத்திலேயே அவங்கள கிள்ளி எரிஞ்சிட்டோம்னா இந்த புல்லுருவிகள் அகற்றப்படலாம். அதை விட்டு அவங்கள வளர விட்டோம்னா நாட்டுக்கே தலைவலியாக மாறலாம். அவர்களும் புல்லுருவிகள் தான். இது போன்ற அந்நிய சக்திகளுடன் கைகோர்க்கும் இந்த நபர்களும் புல்லுருவிகள் தான். அடுத்து சைனாவோட இன்டெலிஜென்ஸ், அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் என்னென்ன வேலைகளில் ஈடுபட்டிருக்குன்ட்டு ஒரு பட்டியல் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு. நீங்க கேட்டீங்களா அமெரிக்கன் யாருன்னு சொல்லிட்டு? ஐ எம் அமெரிக்கன் வித் யூ இந்தியா. பார்த்து சார். ஓகே, இது அமெரிக்காவோட ப்ரெஸ் ரிலீஸ், எம்பசியோட ப்ரெஸ் ரிலீஸ். எப்படி அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது? அவாய்ட் crowds and demonstration even those who appear peaceful. எங்க event large crowds are expected to gather on July 20th 2026 in central Delhi, particularly in the areas surrounding Jantar Mantar and Parliament House. ரெண்டாவது, additionally a protest of Kisan Ghat in central Delhi expected on July 21st 2026. An alliance of approximately 250 national farmer organizations plans to arrive in New Delhi on motorcycles and assemble at Kisan Ghat. இதை ஹரியானாலே ரோத்தக்லே தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்போ பிளான் என்ன? பஞ்சாப்ல இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி, அங்கேருந்து பேரணியாக வந்தது ஃபுல்லாக பஞ்சாப் ஃபார்மர்ஸ். அப்போ இது எங்கேயோ எதுவோ கனெக்ட் ஆகல உங்களுக்கு. இந்த டேட் என்ன? 17th ஜூலை. எப்படி 3 நாள் முன்னாடியே தெரிஞ்சது உங்களுக்கு? சரி, இதெல்லாம் கூட போட்டோம். அமெரிக்கர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க நல்லவர்கள், வல்லவர்கள், நேர்மையானவர்கள், சீரானவர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இது நீட் மாணவன் டாப் ரேங்கர்
நீ போய் ப்ரொட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலையான்னு NDTVயில் கேட்குறாங்க. ஷிவரூர் கேட்டால் பதில் என்ன சொல்கிறான், எனக்கு பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்காது, எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்றான். நீட் டாப்பர். ஸோ இப்போது இவங்க பிளான் அடுத்து நீங்கள் கேட்டிங்கல்ல இது ஏன் அந்நிய சதின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, CJPக்கு சப்போர்ட் பண்ணி டிஸ்இன்டிகிரேட் இந்தியா, அதாவது டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஓன்லி சொல்யூஷன். 6 ஃபார் ஜஸ்டிஸ். குர்பத்வந்த் சிங் பன்னு காலிஸ்தான் பார்த்தோம் $1 மில்லியன் கொடுக்க போறானாமா மோடியா நாட்டை துண்டாடுறதுக்கு. இப்போ நம்ம வரலாம், சப்ஜெக்டுக்கு வரலாம். அதாவது சிஏஏ வந்து இதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு தெரிய வந்துள்ளது. சிஏஏ பண்ணியிருக்கிறது ஃபண்டிங் ஃபார் ப்ரொட்டஸ்ட், செப்பரேட்டிஸ்ட் எலிமெண்ட்ஸ், பிரிவினவாத இயக்கங்கள், இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. 1. 2வது டிஸ்இன்ஃபர்மேஷன், பொய்களை கட்டி அமைக்க டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின், ப்ராபகண்டா, ரூமர், அதாவது குறிப்பிட்டு ஆங்ஸைட்டி ட்ரிவன் ரூமர், வெஜ் ட்ரிவன் ரூமர். வெஜ் ட்ரிவன்னா சொசைட்டியில் பிரிவினை உண்டாக்குற மாதிரியான பொய் வதந்திகளை கட்டமைக்கிறதும், ஆங்ஸைட்டி மக்களிடையே ஒரு பீதியை உண்டாக்குறதும் கவலையை உண்டாக்குற ஒரு வதந்தியை கட்டமைக்கிறதுலையும் முக்கியமான வேலை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் முதல்ல இன்ஸ்டாகிராமை எப்படி டிக்டாக்கை தடை செய்தாங்களோ இன்ஸ்டாவை தடை செஞ்சால் சமுதாயம் உருப்படும். இன்ஸ்டா நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அஜிடேட் பண்ணவங்களே இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்களோட இதை ரேட்டிங்கை ஏற்றிக்கிட்டு வியூவர்ஷிப்பை ஏற்றிக்கிட்டு சோப்பு எல்லாத்தையும் வித்துட்டு இருக்காங்க. அதில் என்ன இது ஒரு பக்கம் இருந்தால் சோஷியல் அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறது, ப்ரொட்டஸ்ட் இன்சைட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது, அது இல்லாமல் சைபர் அட்டாக்ஸ் டார்கெட் பண்ணி சைபர் அட்டாக் பண்ணுறது, கடைசியாக எக்கனாமிக் சபட்டேஜ். இதெல்லாம் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக எடுத்து வச்சிருக்கிற நடவடிக்கைகள் CIA. இதே சைனா சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். ஏன் இந்த கம்யூனிச மாணவர் அமைப்புகள் வந்து சைனாவுக்கு லாயலாக இருக்கிறவங்க இந்தியாவுக்கு ஏன் லாயலாக இருக்க மாட்டேங்கிறாங்க? மனுவாதி எதுக்குடா மனுவாதி? எதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, நெக்ஸ்ட்டு சைனா கட்டமைக்கிற இதில் வந்து அடிப்படை தத்துவமே வந்து மாணவர்களை குறிவைத்து மாணவர்கள் அமைப்பை வைத்து தெருவில் மாணவர்கள் மீது போலீஸ் தடியடி நடத்தினால் அது வந்து பெரிய தாக்கம் இருக்குன்றது சைனா நம்புது. அதுக்கு அவங்க மாணவர் அமைப்பை துரிதப்படுத்துகிறாங்க, அதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்துகிறாங்க. 65 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு MI6 ஷபனாஸ்மி பணம் கொடுக்குற நாடு. டிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சப்வர்ஷன், பொய்யான தகவல்களை பரப்புவதும் அரசியல் ரீதியாக பல விஷயங்களை பல கட்சிகளுக்கு இவங்க ஃபண்ட் பண்ணுறது. டர்க்கி இன்டெலிஜென்ஸ் உள்ள அமைப்புகளை ஊடுருவ செய்வதும் அவங்களோட ஆட்களை வந்து உள்ள அனுப்புறதும் நாட்டில் பிரச்சனை எழுப்புறதும் மத ரீதியிலான பிரச்சனைகளாக மாற்றுறதும். யுக்ரைனோட உளவமைப்பு இதில் இன்வால்வ். இங்கே கூறாங்களே யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ரஷ்யாவை பண்ணுறதெல்லாம் நியாயமா அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லுது. பொலிட்டிக்கல் மேனிப்புலேஷன், அரசியல் ரீதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசை செயலிழக்க செய்வது. நெக்ஸ்ட்டு மீடியா நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது, நியூஸில் என்ன வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கடைசி ஐடென்டிட்டி டிவிஷன், எக்ஸ்ப்ளாய்ட். எங்கெல்லாம் விரிசல்கள் இருக்கோ அந்த விரிசல்கள் மத ரீதியாக ஜாதி ரீதியிலான விரிசல்களை அமெரிக்காவோட சேர்ந்து இன்னும் பெருசாக்குது. அதனால தான் இது வரைக்கும் 6 பேர் யுக்ரைனியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். போன வாரம் இந்த ஜார்டன் ப்ரௌன் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி பல வருடங்களாக ஒரு யுக்ரைனிய பெண்மணி இந்தியாவில் இருந்தார் என்று உளவு சேகரித்தார் என்று கைது செய்யப்பட்டுள்ளார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடைசியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ISIயின் வேலை. இப்போ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நெருக்கடி சின்ன நெருக்கடி இல்லை, பலத்த நெருக்கடி. நாடே சுக்குநூறாக போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் உண்டு. அவங்களுக்கு இந்தியாவில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் லட்டு மாதிரி இருக்காது, அவங்க இது சாதகமாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி, ஏன் சார் பார்லிமெண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணல? சரி, பார்லிமெண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்டை போய் சூறையாடிட்டா அவங்க சொன்ன மாதிரி நேபாள் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அது நம்ம நாட்டுக்கு அழகா? நம்ம ஜனநாயகம் வந்து வாழ்ந்துருமா? சரி, வரல. அடுத்து அவங்கள அலோவ் பண்ணல, கடைசி பேரிகேட் கிட்ட CISF தான் நிற்கும், தான் லாஸ்ட்டு. அங்கே அவங்க தாண்டி போனோம்னா துப்பாக்கி சூடு நடக்கும். ஒரு 40-50 மாணவர் சாராங்க. இந்த அபிஜித் திப்கே, இந்த ஆசுதோஷ் ரங்கா, இந்த சௌரவ் தாஸ், இந்த விஜய் தஹியா, பர்கர் தஹியா, இவங்கெல்லாம் ஏன் வந்து அஜிடேஷனை லீட் பண்ணல?
எந்த பொந்துல சந்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டானுங்க. இவங்க தேவை உயிர் சேதம் அன்னைக்கு நடந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க எதிர்பார்த்தது நடக்கவில்லை. ஏன்னா டெல்லி போலீஸுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, மறந்துக்கூடாது, புது டெல்லி போலீஸ் கமிஷனர் வாஸ் ஃபார்மர் ஸ்பெஷல் டைரக்டர் ஐபி அனுராக் குமார் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, அடிக்கணும்னா உடம்புக்கு, அதாவது பேல் பகுதி கீழே மாத்திரம்தான் நீங்கள் அடிக்கணும். அவன் மேலே எதையுமே தாக்கக்கூடாது. தலையை டார்கெட் பண்ணி யாரையும் அடிக்கக்கூடாது. முட்டி தொடை இதுதான் அடிக்கணும். ஆனால் அவங்க எதை டார்கெட் பண்ணாங்க? போலீஸ்காரர்களின் மண்டையை. நல்லா பாருங்க. ஆனால் இப்போ மாணவர்கள் மண்டையில் நிறையா உடஞ்சிருக்கு சார், பார்க்க முடியுது. அது சப்சிக்வெண்ட்டாக ஓடும்போது கீழே விழுந்து கூட உடஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த போராட்ட காலத்துலேருந்து ஓடும்போது கீழே விழுந்து மண்டை உடஞ்சிருக்கலாம். போலீஸ் உடச்சாங்க. நம்ம குறிப்பிட்டு இதை மட்டும் சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன சொல்றேன், போலீஸுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப எப்படி 120க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்களுக்கு இன்ஜுரி இல்ல, பெரும்பாலானவருக்கு தலையில தானே காயம். சரி, மாணவர்கள் 144 தடை உத்தரவை மீறி யார் இவங்களை வந்து பாராளுமன்றத்தை நோக்கி செல்ல சொன்னாங்க? யார் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? படிச்சிருக்கான்ல, புத்தி இல்லையா? எது பண்ணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க சார். பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் கூட யூஸ் பண்ணாங்க, பார்த்தோம். பெப்பர் ஸ்ப்ரே எதுக்கு போலீஸ் மேலே யூஸ் பண்ணணும்? பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம். அறக்கல்ல தூக்கி கரெக்டா பிளான் பண்ணி மூஞ்சியை நோக்கி அடிக்கணும். இந்தியன் ஆர்மிக்கு தகாத வார்த்தைகள் ஏன் திட்டணும்? பிரதமரை தகாத வார்த்தைகள் ஏன் திட்டணும்? அந்த வீடியோ எல்லாம் கூட இருக்கு. இதுக்கான பதில் என்ன? சரி, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒருவேளை சுற்றிருந்தா, மாணவர்கள் உயிர் சேதம் அடைஞ்சிருந்தா அவங்க நினைச்ச குறிக்கோள் அடைஞ்சிருப்பாங்க. பாராளுமன்றத்துக்குள்ள சென்றிருந்தாலும் அவர்கள் குறிக்கோள் அடைஞ்சிருப்பாங்க. அரசு வந்து இதை 5 முறையா 5 ஸ்டெப்பா கையாண்டாங்க. முதல்ல போராட்ட தலைவரை அகற்றினார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு, சோனா. அடுத்து போராட்டத்துக்குள்ளேயே வந்து பிரிவினை உண்டாக்குனாங்க. விஜய் தஹியாவும் அபிஜித் தீப்கேவும் முட்டிக்கிட்டாங்க. நீ எப்படி பர்கர் சாப்பிடலான்னு அபிஜித் தீப்கே கேட்க, ஆனால் பிரச்சனை அங்கே இல்லை. இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி வர்றதை வந்து விஜய் தஹியா பிடிக்கல. கம்யூனிஸ்ட்டுங்க வந்து நான் அது பிடிக்கலன்னா நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. கம்யூனிஸ்ட்டுங்க வரலைன்னா ஆள் இருக்காது போராட்டத்தில். ஸோ அபிஜித் தீப்கே என்ன சொன்னா, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா நீ வந்து கச்சோரியும் சமோசா சாப்பிடும்போது நான் பார்த்துட்டு தானடா, உனக்கு தானடா முட்டு கொடுத்தேன், நான் பர்கர் சாப்பிட்டா தப்பு, நீ சமோசா சாப்பிட்டா சரியாடா அப்படின்னு கேட்டான். இப்போ பிரச்சனை பர்கருக்கும் சமோசாக்குமா வந்துருச்சு. சரியா? ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சௌரவதாஸும் ஆஷ்தோஷ் ரங்காக்கும் அபிஜித் தீப்கேவுக்கும் பிரச்சனை. ஏன்னா நான் இங்கே போராட்ட காலத்தில் நான் இங்கே உட்காந்து லவோதிபான்னு கத்திக்கிட்டு இருந்தா, நீ பாட்டிக்கு மினிஸ்டர் வீட்டை போய் ஏசியில் உட்காந்துட்டு வந்து வர்றீங்க, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? அப்போ நான் தலைவனா நீங்கள் தலைவனா? நான் கட்டி அமைச்சானா நீங்கள் கட்டி அமைச்சிங்களா? இது ஒரு சண்டை. ஸோ ஒரு அந்த காக்ரோச் கட்சிக்குள்ளேயே பல்வேறு விரிசல்கள் தெரிய வந்திருக்கிறது. அடுத்து இது 2ஆம் கட்டம். 3ஆம் கட்டம், போலீஸ் கையாண்ட விதம். உயிர் சேதம் இல்லாமல் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்ற நெறிமுறை பின்பற்றியுள்ளார்கள். இது 3ஆவது. 4ஆவது, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, நீ அடி ராஜா நீ ஒடராஜான்னு சொல்லி போட்டோ எடுத்தாங்க பாருங்க. கண்டிப்பா எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, ஜந்தர் மந்தர் வரைக்குமே இந்த ப்ரொட்டஸ்ட் அடக்கிட்டாங்க. இப்போ டெல்லியில மற்ற ரீஜன்ல வந்து இப்போ 16 ஸ்டேஷனை மூடிட்டு ஜந்தர் மந்தர் மாத்திரம் தான் இப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதை விட்டு வெளியே வர முடியல. இப்போ அது மாத்திரம் தான் இப்போ அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஸ்ப்ரெட் ஆக முடியாம கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அனுவாங்க. அதுக்கு சரி, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கடைசியா அவங்க பண்ண ஒரு வேலை, ஆக்கப்பூர்வமான வேலை, போலீஸு இதெல்லாம் பண்ண பிற்பாடு அரசாங்கம் வந்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணுது, டைலாக் ஓப்பன் பண்ணுது. சோனம் வாங்சூக் கிட்ட தனியா பேசுறாங்க, இந்த அமைப்பு கூட தனியா பேசுறாங்க. யாரா ஒருத்தர் பெல்ட்டி அடிச்சா கூட போராட்டம் காலி. இது நடுவுல ஆம் ஆத்மி கட்சி இது ஏன் போராட்டம் அவன் மாற அடிச்சுக்கிறான். காங்கிரஸ் கட்சி நான் தான் போராடினேன் அவன் மாற அடிச்சுக்கிறான். கம்யூனிஸ்ட் அடப்பாவி நான் தானடா கிரவுண்ட்ல உட்காந்துருக்கேன் அவன் கூவுறான். ஸோ இது மாணவர் போராட்டம் இன்னைக்கு அரசியல் போராட்டமாக வடிவம் எடுத்து விட்டது. அரசு தவறு செய்ததா என்று கேட்டால் அரசு தவறுகள் செய்துள்ளது. குறிப்பிட்டு அரசாங்கத்தில் இருக்கும் அதிகாரிகள் சரியான அணுகுமுறையை கையாளவில்லை. மாணவர்களிடம் பேசுவதற்கோ இல்லை ட்விட்டர்லேயோ எக்ஸ் தளத்திலேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ அவங்க போடுற தவறான பதிவுகளுக்கு பதில் பதிவுகள் போட்டிருந்தா ஒரு நெரேட்டிவை நம்மளால செட் பண்ணியிருக்க முடியும். அங்கே ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் த கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில்டு.
அடுத்து நெக்ஸ்ட் எங்கே இவர்கள் தவறு செய்தார்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, JNU என்ற பல்கலைக்கழகத்துக்கு தே ஹவ் given a very long rope. முதல்ல சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து JNU பேரை நீக்க வேண்டும். முழுமையாக மத்திய அரசு கொடுக்கும் நிதியை அதற்கு முடக்க வேண்டும். ஸ்டைஃபண்டுகள் 3 வருஷத்தில் UG டிகிரி முடிக்கல, 2 வருஷத்தில் PG டிகிரி முடிக்கலன்னா உனக்கு டிகிரி உனக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் நிதி உதவி பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வந்துட்டு பணத்தை கொடுக்கறது நிறுத்திடும். டிஸ்கன்யூ போட்டோம், இவெல்லாம் ஒழிட்டோம், இவன் இருந்து என்ன பண்ண போறான்? படிக்காம கோஷம் போட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு. கனயகுமார்னு ஒருத்தர் இருந்தான், 35 வயசு ஆகியும் நான் மாணவன் சொல்லிட்டு இருந்தான். இது மாதிரி பல்வேறு மாணவர்கள் அங்க JNUல ரோந்து வந்துட்டு இருக்காங்க. பீர் பாட்டில்கள் மூலம் போலீஸை தாக்கியது யார்? 70க்கும் மேற்பட்ட காலிஸ்தானியர்கள் கத்திகளும் வேல்கம்புகளும் எடுத்துட்டு வந்ததுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அப்ப அபிஜித் தீப்கேக்கு இதெல்லாம் தெரியாதா? எப்போ கலவரம் இந்த மாதிரி கலவரமா வடிவெடுக்குதோ, எப்போ எல்லை மீறி போதோ, உன் கட்டுப்பாட்ட சிச்சுவேஷன் இல்லையோ, நீ என்ன பண்ணிருக்கணும்? இது என்னால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லி. அதே அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கல, கல்வீச்சுகள் நடக்கல. ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சு? அதே அண்ணா ஹசாரே ராத்திரியா போயிட்டு போலீஸ் அமைச்சு தடியடி பிரயோகம் செய்து ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க, 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். சரி, இப்போ இந்த 70 பேர்கிட்ட CJP ப்ரொடெஸ்ட்ல காயமடைந்தவர்கள்ல அந்த இளைஞர்கள் என்று கருதப்படுவர்கள்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க JP நட்டா போய் பார்த்துட்டு வந்தார். எதிர்கட்சி ஏன் போய் பார்க்கல? கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்கள் பார்த்திருக்க வேண்டுமே, அவர் தான் இளைஞர் தலைவர் ஆயிட்டு. அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்திருக்கலாமே, அவர் இளைஞர் தலைவர் ஆயிட்டு. எங்கெல்லாம் அட்வொகேட்டை போய் நீ நாடலாம், எந்த இடத்துலாம் போய் ஸ்டே பண்ணலாம்னு சொன்னவர், எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நீ தங்கியிருக்கேன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறதுக்கு உனக்கு என்ன? உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக இளைஞர் சமுதாயத்தை மிஸ்கைட் பண்றீங்களா நீங்க? ஸோ ஒன்று. கடைசியாக இன்னொரு பக்கம் இத்தனை 118 போலீஸ்காரங்களுக்கு அடிபட்டிருப்போ, இந்த 118 போலீஸ்காரர்களுக்காக யாராவது ஒரு அரசியல் தலைவர் பரிந்து பேசியுள்ளாரா? இது என்ன மாதிரியான ஒரு எண்ணோட்டம், என்ன மாதிரியான ஒரு வன்மம், வக்கர புத்தி? ஸோ மாணவர்கள் எது செய்தாலும் சரி என்பது முதல்ல இந்த நாட்டில் அது மாதிரியான சிந்தனை. மாணவன் தான் ஒழுக்கத்தை முதல்ல கடைபிடிக்கணும். அவனுக்கு ஒழுக்க இன்மை மாணவனுக்கு பழக வச்சுட்டோம்னா நாடு சீரழிஞ்சு குட்டி சவரா போறதுக்கு நம்மள வித்திட்ட மாதிரி ஆயிடும். டோப் அடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் பேண்ட் ஜிப் அவுத்து போலீஸ்க்கு காட்டுறதும் பார்த்தோம், நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். இதெல்லாம் அஜிடேஷனா? இவங்க எல்லாம் மாணவர்களா? அவங்க அப்பா முன்னாடி அம்மா முன்னாடி காட்டுவானா அது மாதிரி? இவனுக்கு தலைவன் அபிஜித் தீப்கேவா? வெக்கமா இல்லை? அசிங்கமா இல்லை? தேர்வை நெறிப்படுத்துவதும் தேர்வில் நடக்கும் தவறுகளை சரிப்படுத்துவதும் அரசின் கடமை. அதை அரசு செய்தே ஆக வேண்டும். தேவையற்ற அந்நிய சதிகளுக்கு ஆளாவது மாணவர்கள் தவிர்க்க வேண்டும். FCRA சட்டம் வரக்கூடாது என்று குட்டிக்கரணம் இவர்கள் எத்தனை குட்டிக்கரணங்கள் போட்டாலும், எத்தனை போராட்டங்களை இவர்கள் கட்டமைத்தாலும் முறியடிக்கப்படும். அந்த சட்ட திருத்தம் வந்தே தீரும். இந்த நாட்டுக்கு அது தேவை, இந்த நாட்டு ஒருமைப்பாட்டுக்கு அது தேவை. பொன்னான கருத்துக்களை இளைவாக பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. ஜெயன்.